ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ் தமிழ் அனிமே கைசெட். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரூ பியூட்டி அனிமே எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்லி சுஜின்க்கு அங்கே காமிக்கிறாங்க. சுஜின் வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபோன் எடுத்து பார்க்கும்போது 2 மெசேஜ் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட செகண்ட் ஹீரோ கூட கார்னிவல் சுற்றின ஃபோட்டோ காமிச்சு அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க போல இருக்குன்னு யாரும் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ கொஞ்சம் கடுப்பாயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா சுஜினோட அவங்க அம்மா வராங்க. நீ எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு காசை வந்து உதாரணமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, நம்ம கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே அழிச்சது நீ தான், குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்ட, இது நான் சம்பாதிக்கிற பணம், நான் எப்படி வேணாலும் செலவு பண்ண, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிடுறா. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சண்டை வந்தது. சுஜினுக்கு வந்து கையில அடிபட்டுருது. அதுக்கப்புறமா அவ வெளியில வரும்போது தான் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா. ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்துட்டு அவ கையில வந்து மருந்து போட்டு விடுறான் அடிப்பட்ட கைக்கு. அப்ப ஹீரோ கேட்கறான், உங்க அம்மா குடிச்சிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்களா, இன்னைக்கு நைட்டு நீ உங்க வீட்டுல தூங்காத, உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல யாராச்சும் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்லை, நான் வேணா உன் கூட தங்கிக்குவேன் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சுஜின் கேட்க, ஹீரோ வந்து கடுப்பாயிட்டு எதுவுமே பேசாம போயிடுறான். அப்ப சுஜின் வந்து வேகமா வந்து ஹீரோ பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சி, ப்ளீஸ் போகாத, கொஞ்ச நேரம் என் கூட இங்க ஸ்டே பண்ணிட்டு போ, என் கூட பேசிட்டாச்சு போ, எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டும் தான் எனக்கு ஆறுதலா இருக்க அப்படின்னு சொல்ல, இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயின் வந்து எதர்ச்சியா வந்து அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு, அப்ப ஹீரோ வந்து நம்ம மேல பரிதாபப்படுதான் நம்மள்ட்ட பேசியிருக்கா, உண்மையில அவன் நம்ம மேல பாசம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வருது. அதாவது காடஸ் காம்படிஷனோட செகண்ட் மிஷனுக்கான பார்சல் தான் அது. அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்டைலா டிசைன் பண்ணிக்கோங்க, ஸோ இதுதான் செகண்ட் காம்படிஷன், அது வந்து அதை போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போற ஹீரோயின். போன உடனே எதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சுகோலி வந்துடுறான். அவன் வந்த உடனே ஹீரோயினுக்கு வந்து அந்த சுஜினை வந்து ஹக் பண்ணாதான் ஞாபகம் வருது. அதனால செம கோவமாயிட்டு அமைதியா இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, சரி ஓகே இன்னைக்கு நம்ம படத்துக்கு போலாமா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு போனோம்ல, அந்த படத்தோட சீக்வல் வந்திருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு கேட்க, இவளுக்கு வந்து அவங்க கூட போக விருப்பம் இல்லாம, இல்ல நான் வரல, எனக்கு செகண்ட் மிஷனுக்கு வந்துருச்சு, நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவ வந்து கிளாஸ் ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி நான் டிக்கெட்ஸ் வாங்கிட்டேன், வா போலான்னு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இவ்வளவு ரிப்ளையே பண்ணல. அதுக்கப்புறம் இவன் ரிப்ளை பண்ணதால அவன் வந்து ஹீரோ வந்து கிளம்பி கிளாஸ் ரூமுக்கே வந்து தேடுறான். இவன் வந்து மேல போய் ஒளிஞ்சுப்பான். அதே மாதிரி ஹீரோ வந்து சுத்தி இவளை ஃபாலோ பண்ணிட்டே வரான், கூப்பிடுறான். இவன் வந்து ஹீரோ பார்த்த உடனே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இவனை ஹீரோ கிட்ட பேசுறதுக்கே ஹீரோனுக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியா ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பா. வழி இல்லாம ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஹீரோ வர முடியாது இல்லையா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ இருக்க இல்லையா சிஜின், அவனோட தங்கச்சி வந்து உள்ள இருக்கிற மேக்கப் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் மாதிரி பயங்கரமா இருக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் மேக்கப் போட தெரியாம இருப்பா இல்லையா ஹீரோயின், அந்த மாதிரி. அதை பார்த்துட்டு கோவான் என்ன பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு கேட்டா, நீ தானே எனக்கு இந்த மாதிரி கத்து கொடுத்த அப்படின்னு சொல்ல, ஐயோ இது கிடையாது, வா உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்ட உடனே நம்ம அந்த பொண்ணோட வீடு, அதாவது செகண்ட் ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் போவான் ஈவினிங்கா கிளாஸ் முடிச்சுட்டு. போன உடனே அங்க வந்து அந்த பொண்ணு இருக்க மாட்டான், அவங்க அண்ணன் செகண்ட் ஹீரோ தான் இருப்பான். ஸோ அவங்க கிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுவோம், கொஞ்சம் சின்ன மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அவனோட ஐலாஷஸ்ல அந்த ஹேரை வந்து எடுத்து விடுவா. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹீரோட பெட்ல போய் படுத்து விளையாடுவா. அந்த இவனுக்கு அவன் வரைஞ்சு கொடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் போய் பார்ப்பா. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த செகண்ட் ஹீரோட தங்கச்சி வந்துருவா. ஸோ அவளுக்கு வந்து இவன் வந்து கிளாஸஸ் எடுப்பா. டோனிங் எப்படி பண்ணணும், ஃபேஸை எப்படி கிளீன் பண்ணணும், ஃபவுண்டேஷன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் பிளேஸ் ஃபுல்லாக எடுத்து அதை வீடியோவும் எடுத்து வச்சுப்பா. அந்த பொண்ணு செகண்ட் ஹீரோட தங்கச்சி கோவன் எடுத்து முடிச்சிட்ட உடனே அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. நம்ம ஹீரோயின் மாதிரியே ரொம்ப அழகா இருப்பா மேக்கப் போட்டு முடிச்ச உடனே. அப்ப செகண்ட் ஹீரோ சொல்லுவான், இவ்வளவு தூரம் பண்ண அவளுக்கு நீ ஏதாவது திருப்பி பண்ணணும்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த செகண்ட் ஹீரோட தங்கச்சி சொல்லுவான், ஆமா இல்ல உனக்கு செகண்ட் மிஷன் வருது இல்லையா, சோ அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தானே நீ வந்து ஃபேஷன் மாடல் மாதிரி பண்ணணும். எங்கள் அண்ணன் வந்து நல்லா பண்ணுவான், பார்ட் டைமாக ஃபேஷன் மாடலாக ஒர்க் பண்ணியிருக்கான், ஸோ அவன்கிட்ட ஐடியா கேளு, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவன் சொல்லுவான். அவன் வந்து சரி ஓகே, நம்ம இன்னைக்கு கார்னிவல் போகும்போது நீ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தல, அது ரொம்ப அழகாக இருந்தது, ஸோ நீ அந்த மாதிரி மாடலில் ட்ரை பண்ணுன்னு சொல்ல, அவளும் யோசிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கிளம்பிடுவா. கிளம்பிட்ட உடனே அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல வந்துட்டு ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட மாடலை வச்சு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி வந்து லாங் பூட்ஸ் போடணும், வந்து ஸ்கர்ட் போடணும், என்னோட வெயிஸ்ட் லைன் தெரியுற மாதிரி வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கணும். ஸோ இதுல எல்லாத்தையுமே வந்து அழகு கூட்டுற மாதிரி ஒரு செயின், லவ்ன்ற ஒரு செயினை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் மாடலை ரெடி பண்ணி வச்சிருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ட்ரெஸ்ஸையும் அவள் ரெடி பண்ணி அவள் பேக்ல வச்சிருப்பா. ஸோ இந்த வாட்டி வந்து
டைமர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுஹோலி வந்து கிளம்பிட்டு ஈவினிங் போகும்போது சுஹோலி எதிர வந்துடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போயிடுவாங்க. வந்துட்ட உடனே இவ வந்து ஏன் என் கூட பேச மாட்டேற அப்படின்னு சுஹோலி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக பேகை போட்டுட்டு ஓடிடுவா. ஓடிட்ட உடனே ஹீரோ வந்து பின்னாடியே ஓடுவான் துரத்திட்டு காமிக் புக் ஸ்டோரில் போயிட்டு அவ வந்து உள்ள இருக்கிற ஒரு ரூம்ல போயிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து படுத்துருவா. ஹீரோ வந்து பொறுமையா பின்னாடி தேடி அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவ பக்கத்துலயே அவளோட அழகை ரசிச்சுட்டே அவனும் படுத்து தூங்கிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன் எழுந்து பார்ப்பா. பக்கத்துல வந்து இவன் வந்து டேபிள்ல சாஞ்சு தூங்கிட்டு இருப்பான். இவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். சே, இவ்வளவு அழகா இருக்கால, இவனுக்கு வந்து புருவம் ரொம்ப பெருசா இருக்குது, ஃபேஸ் வந்து அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எழுந்துருவான். எழுந்திரிச்சிட்டோடனே சரி இப்ப சொல்லு, மறுபடியும் ஓட போறேன் என்கிட்ட இருந்து, என்ன பிரச்சனையா என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லுவா, நீ சுஜினை ஹக் பண்ணிட்டு இருக்கத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பிரச்சனைனா கேட்டாதானே தெரியும், கேட்டா நான் சொல்ல போறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் டேட் பண்ணல, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை வந்து சொல்றோம். அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல அவ, என்னது நிம்மதியா இருக்கா, ஏன் நான் அவளை டேட் பண்ணல அப்படின்றது உனக்கு நிம்மதியா இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை, நானும் சுஜினும் பேசுறது இல்லை, ஸோ அதனால நீ நீ வந்து சுஜின் கூட பேசுனீங்கன்னா நான் உன் குடுக்கல வந்து உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரல, அதனால சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறா. அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, செகண்ட் மிஷனோட பிக்சரை வந்து உடனே அப்லோட் பண்ணணும், இன்னும் 1 hour தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் வந்து ஹீரோயின் கவனிக்கிறா, நம்ம செஞ்சு வச்ச ட்ரெஸ்ஸோட பேகை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தோன்ட்டு. ஹீரோயினும் வந்து நேரா வந்து ஸ்கூல் கிட்ட வந்து பேகை தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. இன்னும் 20 minutes தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அவுட்ஃபிட்டை ரெடி பண்ணா இப்ப எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், உன்னோட ஆக்டிங் டிபார்ட்மெண்ட் ரூம் இப்போ ஓப்பன்ல தானே இருக்கும், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க போவாங்க. அங்க போயிட்டு நம்ம அங்க ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பாய்ஸோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டு அதை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி இவ வந்து போட்டுட்டு அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவா. அப்லோட் பண்ணிட்டு நம்ம சுஜின் இருக்கா இல்லையா, அவ தான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருப்பா கீழே போட்டதை, அதை எடுத்துட்டு அவ ட்ரெஸ் பண்ணிட்டு அதையும் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சுஜினோட போட்டோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த லவ்ன்றது கீச்சை நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ரொம்ப சில பேர் தான் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினை வந்து 2 பேர் புள்ளி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஹீரோயினோட அந்த பாய்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்க போட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க, இவளா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.